அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் சிந்திக்க இருப்பது அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள 5ஆம் திருமுறையில் அமைந்திருக்கும் 39வது திருப்பதிகத்தின் 3வது திருப்பாடலை. இது திரு மயிலாடுதுறை என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகம். இந்த பதிகத்தின் 3வது பாடல். அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும் கண்டு விற்றிருக்கும் கருத்தொன்றிலும் வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடித்துதையிலே அப்படின்னு பாடியிருக்காரு. அதாவது இந்த பாடலில் தொண்டர்களின் பெருமையை அப்பர் சுவாமிகள் நமக்கு எடுத்து சொல்கிறார். இதுதான் இந்த உலகத்திலே மிகவும் மகிழ்ச்சியான விஷயம், மிக பேரின்பத்தை கொடுப்பது, உய்வினை தரக்கூடியது எது அப்படின்னா அந்த தொண்டர்களின் திருப்பாதங்கள், அவர்களுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய இன்பமாக இருக்கும். அதுக்கு நிகரானது வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அண்டர் வாழ்வும், அண்டர்னா அந்த தேவலோக வாழ்வு, அண்டர் வாழ்வும் அமரர் இருக்கையும், அந்த அமரர்களுடைய பதவிகள், அமரர் இருக்கைனா தேவலோக வாழ்வு, அவர்களுக்கு எவ்வளோ சுகபோகமான வாழ்வு இருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட அந்த வாழ்வு கிடைச்சாலும் அவர்களுடைய பதவியை, எப்பேற்பட்ட பதவி, அந்த பதவிக்காக தானே எல்லாரும் போட்டி போடுறாங்க, அப்படிப்பட்ட பதவியே உனக்கு கிடைக்கும் அப்படின்னாலும் கூட அதெல்லாம் நாங்கள் நினச்சிட்டு அதன் பின்னாடி போவோம் அப்படின்னு எங்களுடைய கருத்து அதை நோக்கி செல்லாது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டு விற்றிருக்கும் கருத்து ஒன்றிலும் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். அப்போ எது வேணுமோ அவருக்கு? வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடித்துதையிலே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வண்டு சேர் மயிலாடுதுறை அரண், இந்த மயிலாடுதுறை எப்படி பாடுறாருன்னா வண்டுகள் மொய்க்கின்றதாக இருக்கான். ஏன் வண்டுகள் மொய்க்கும் அப்படின்னா அங்கே சோலைகள் சூழ்ந்ததாக இருக்கின்றது, சோலைகளில் நிறைய மலர்கள் எல்லாம் பூத்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த மலர்களை சுற்றி சூழ வண்டுகள் வருகின்றன. அப்போ அந்த பொழிலை பற்றி நமக்கு குறிப்பாக உணர்த்துறாரு. வண்டு சேர் மயிலாடுதுறை அரண், அந்த மயிலாடுதுறையில் விற்றிருக்கின்றாரே அரண், அந்த அரணாக விற்றிருக்கும் அந்த பெருமானுடைய தொண்டர்கள், அங்கே பெருமானுக்கான தொண்டுகள் செய்து கொண்டிருக்கும் அந்த தொண்டர்களின் பாதங்கள், அவருடைய பாதங்கள் எங்களுக்கு நாங்கள் சூடிக்கொள்வோம் அப்படின்னா அதாவது என்ன அர்த்தம்னா அந்த தொண்டர்களுடைய அருகாமை, அவர்களுடைய நட்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய திருவடிகளை நாங்கள் சூடிக்கொள்ளும் அந்த பெருமை எங்களுக்கு கிடைச்சதுன்னா அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. ஏன் இந்த தொண்டர்களுக்கு என்ன அப்படிப்பட்ட பெருமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரிய புராணத்தில் பார்க்கலாம். அதாவது பெருமான் மீது அன்பு கொண்டு அந்த உண்மை தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா சொல்லுவார். பூதம் 5 நிலையில் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தாள் மரப்பிலர் அப்படின்னு. இந்த பூதங்கள் 5 பூதங்களும் நிலையில் கலங்கி என்ன தான் ஆனாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட எந்த சூழலையும் பெருமானுடைய திருவடியை அவர்கள் மறக்கவே மாட்டார்களாம். அப்படிப்பட்ட உரைப்புடையவர்களாக அந்த தொண்டர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்லியிருப்பார். அதோடு கூட இந்த அடியார்களின் பெருமையை பற்றி திருத்தொன்ற தொகை முழுவதுமே நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்திருப்பார். அதோட திருஞான சம்பந்த சுவாமிகளும் ஒரு பாடலில் சொல்கிறாரு. என்னென்னா, கடிக்குளத்து உரை தரும் எம் ஈசர் தொண்டரை தொழுது அடிபணிமின்கள் தூநெறி எளிதாமே அப்படின்னு. தூநெறினா என்னென்னா தவநெறி, அதாவது இறைவனை சென்று அடைவிக்கும் அந்த தூநெறி. அது மிகவும் சிரமமான ஒரு விஷயமாக தான் கருதப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த தூநெறி உங்களுக்கு எளிதாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா தொண்டர்களை சென்று வழிபடுங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பார். அப்படி தான் இங்கே அப்பர் சுவாமிகளும் என்ன செய்கிறாரு அப்படின்னா தொண்டர்களை பற்றிய அந்த பெருமையை நமக்கு சொல்கிறார். இங்கே மயிலாடுதுறையில் இருந்து இந்த பெருமானுக்கான தொண்டினை உண்மையாக செய்து கொண்டிருக்கும் அந்த தொண்டர்களின் பாதங்கள் எங்களுக்கு கிடைக்கும், அது நாங்கள் சூடிக்கொள்ளும் அந்த ஒரு பேர் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா எங்களுக்கு அண்டர் வாழ்க்கையும் வேண்டாம் அமரர் இருக்கையும் வேண்டாம் என்று சொல்லி ரொம்ப அழகாக பாடியிருக்காரு இந்த பாடலில். திருச்சிற்றம்பலம். இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். சிவாய.